அடாடாடாடாடாடாடா, எப்பயுமே லேட் ஆக்குற என்ற மனைவி இன்னைக்கு கரெக்டா டைமுக்கு டான்னு கிளம்பிட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஜோரா வெளியே சுத்த போறோம். நிறைய பேர் பாசமா ஹெல்மெட் போட சொல்றீங்க. ஆனா நாங்க ஊருக்குள்ள சுத்தும் போது ஹெல்மெட் போடாம சுத்தி சுத்தி பழகினாலேவோ என்னவோ தெரியல, ஹெல்மெட்டே போட வர மாட்டேங்குது. வந்து ரீச் பண்ண லொகேஷன்ல போட்டோ எடுக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அந்த சன்செட்டும் பீச் வியூவும் சூப்பரா இருந்துச்சு. பீச்ல ஒரு வினோதமான உயிரினத்தை பார்த்தோம் நண்பர்களே. இது என்னன்னு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது நத்தையானும் தெரியல, நண்டானும் தெரியல, ஒரு மாதிரி மார்க்கமா வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு என்னமோ இதை பாக்குறதுக்கு நண்டு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பெருசானோட இந்த ஓட கழட்டி போட்டு வேற ஏதாச்சும் ஒரு சங்குக்குள்ள போய் உட்காந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல குடிக்கிற டம்ளர்ல இருக்கிறதும் தனிதான், குடத்துல இருக்கிறதும் தனிதான், குளம் குட்டை ஆறுல இருக்கிறதும் தனிதான். ஆனா கடல்ல இருக்கிற தண்ணியும் கடல் அலையும் எப்பயுமே ஒரு மன நிம்மதியையும் மன அமைதியையும் எனக்கு கொடுக்குது. அது எங்களுக்கு மட்டும்தான் அப்படியா இல்ல உங்களுக்கும் அப்படியான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிங்கம் படத்துல சொல்லுவாங்களே, மனப்பாட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி மனப்பாட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா நாங்க போயிருந்தோம். மனசார சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துல இருந்த ஸ்டால்ல வயிறு நிறைய ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு நான் வச்சிருந்தேனே ஒரு கிஃப்ட். ப்ரீவியஸ் vlog பார்த்தவங்களுக்கு தெரியும். அதையும் அங்க வச்சே கொடுத்துட்டேன் நான். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றத அடுத்த வீடியோல போட்டுறேன். நான் எப்பயும் போல கேட்கறது தான். மறக்காம லைக் மட்டும் பண்ணிருங்க.